வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெங்காயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். 100 கிராம் அளவில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் வெறும் 72 கலோரிகள் மட்டும் இருக்குது. ஆனால் அதில் அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டுகள் போதுமான அளவு, சர்க்கரை, நார்ச்சத்து, புரதம், கொழுப்பு சத்து, விட்டமின் சத்துக்கள், இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்து, ஃபோலேட் சத்து, இவை அனைத்துமே நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கு. ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெங்காயத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அன்றாட சமையலில் வெங்காயத்தை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது வெங்காயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். ஸோ அதோடு இதில் பார்த்தீங்கன்னா செலினியம் மற்றும் ஜிங்க் சத்து இருக்கிறதால இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை அதிகரிக்கும். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம். சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நமக்கு குணமாயிடும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஊட்டச்சத்துக்கள் வெங்காயத்தில் இருக்கிறதால தான் நமக்கு எந்த நோயுமே ஏற்படாது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது. இதனால் இதய தமனிகளில் ரத்த நாளங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு படிந்து பிளேக் உருவாக தடுக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய குவெர்சடின் அப்படின்ற அந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள், அதாவது ரத்த அழுத்தத்தை நமக்கு குறைத்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். இதனால நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றி அந்த கொழுப்புகள் எதுவும் இல்லாத ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் உருவாவது, இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த விதமான இதய பாதிப்பும் இருக்காது. இதயத்தினுடைய ஆரோக்கியம் பல மடங்கு நமக்கு அதிகரிக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதயம் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடியது வெங்காயம். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெங்காயத்தை நீங்கள் பச்சையாக சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அல்லது உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் உள்ளிட்ட நிறைய சேர்மங்கள் கணையத்தினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்வதோடு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் மேம்படுத்தும். குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ட் உள்ளவர்கள் தினமும் சிறிது சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டு வரும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அது உதவி செய்யும். ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை மேம்படுத்தி கொண்டு சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் விடுபடணும், சுகர் ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து வெங்காயத்தை உங்களுடைய உணவுகளில் சமைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பச்சையாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது. நீங்கள் இப்பயே ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. இனிமே ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் தொடர்ந்து அன்றாடம் சமையலில் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளடைவில் வயதானதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் ஏற்படாது. நீங்கள் ஆரோக்கியமாகவே இருக்கலாம். செரிமான ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது வெங்காயம். வெங்காயத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது செரிமான ஆற்றலை அதிகரிக்க செய்யுது. வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இன்யூலின் என்னும் ப்ரோபயோட்டிக் பண்புகள் குடலினுடைய நல்ல பாக்டீரியாக்களினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செய்து குடலில் நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சியை தூண்டுது. இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு உணவுகளை சாப்பிட்றோம், அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்பட வேண்டும். அப்படி குடல்களில் கழிவுகள் தேங்கி வருவது தான் நம்ம மலச்சிக்கல் பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், இந்த மாதிரி நிறைய நமக்கு ஏற்படும். அதை கியூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா செரிமானம் ஆரோக்கியமாகவே இருக்கணும்னா தொடர்ந்து நம்ம நீர் சத்தும் நார் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை தான் தொடர்ந்து எடுத்துக்கணும். மற்றபடி இந்த மாவுச்சத்து இருக்கக்கூடிய ஃபுட்ஸு, நான்வெஜ்ஜு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ நீங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து மூலமாக மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எலும்புகள் வலுப்பெறுவதற்கு வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக தான் வெங்காயம் எலும்புகளை வலுப்படுத்தி எலும்புகளினுடைய அடர்த்தியை அதிகரிச்சிடும்.
குறிப்பாக பெண்களுக்கு 30 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எலும்பு தேய்மானம் வந்து எலும்பு வந்து தேய்மானமாக ஆரம்பிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அவங்க வெங்காயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த 30 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய தேய்மானத்தை குறைத்து கொள்ளலாம். மேலும் ஆர்த்ரைடிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் பிரச்சனை ஏற்படுவதையும் தவிர்க்க முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த 30 வயதுக்கு மேலே ஏற்படக்கூடிய எலும்பு மெலிவு நோய், ஆண்களுக்கு 40 வயதுக்கு மேலே எலும்புகள் பிரதானமாக இருக்கக்கூடிய இடங்களில் குத்துவது போன்ற வலி, கை கால்களில் ஏற்படக்கூடிய வலி, மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி, தசைப்பிடிப்பு, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கும் அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் உடலை வந்து வலுப்பெற வைக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெங்காயத்தை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ அன்றாடம் சமையலில் வெங்காயத்தை வந்து பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலம் பெறக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.